எல்லோருக்கும் வணக்கம். இப்போவே கண்ணை கட்டுதே, இனி மார்க்கெட் முடியறதுக்குள்ள எவ்வளவு வால்டிலிட்டி ஆகும் அப்படின்றது தெரில. இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் இன்னைக்கு நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்டை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான விஷயம் என்னென்ன நண்பர்களே, இந்த 2025 நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, மார்க்கெட் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. என்ன ஐடியா நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்கள் ஐடியா சப்போர்ட் பண்ணும். அதுக்குன்னு வந்து இம்மிடியேட்டாக சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு தாய் ஒவ்வொரு குழந்தைக்காக தான் தோசை சுட்டு போட முடியும். அது மாதிரி ஷேர் மார்க்கெட் ஒரு தாய். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஏறுற மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிறதா இருக்கும், அல்லது இறங்குற மார்க்கெட்டில் இருக்கும், அல்லது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு மார்க்கெட் எப்போ சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரியாது. அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி மாறி மாறி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், மார்க் மினர்வனி அப்படின்ற ஒருத்தர் ஒரே ஸ்ட்ராட்டஜியை உபயோகப்படுத்தி கிட்டத்தட்ட 33,554% ரிட்டர்ன் அப்படின்றத எடுத்திருக்காப்ல. இதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எத்தனையோ ட்ரேடர்கள் வந்து தங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டபுள் பண்ணியிருக்கிறதாகவெல்லாம் மீடியாக்களில் செய்திகள் இருக்குது. அப்படி என்ன அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ஃபண்டமெண்டலாக சூப்பராக இருக்கணுன்றாங்க. அதாவது வந்து ஒரு ஷேர் போன வருஷத்தில் ₹1 ஒரு ஷேருக்கு கிடச்சிது, ஒரு கம்பெனி சம்பாரித்து கொடுத்துருக்குன்னா, அடுத்த வருஷம் அந்த ஷேர் குறைஞ்சது ஒரு ₹1.25 ஒரு ₹1.6 சம்பாரித்து கொடுத்துருக்கணும். அந்த பங்குகளை மட்டும்தான் இவர் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸுக்கே எடுத்துக்கிறார். டெக்னிக்கல் அனலைசிஸில் மிக முக்கியமாக என்ன பண்ணுறாருன்னா, ரொம்பவுமே அது எல்லா மூவரிங் ஆவரேஜஸோடையும் அதிகமாக இருக்கணும். அந்த ப்ரைஸ் ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்கணும்னு அவர் எடுத்துக்கிட்டாலுமே அவருடைய அடிப்படை ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஆயுதம் எது அப்படின்னா இந்த வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்றது. அதாவது செல் பண்ணுறவங்களே அடி வாங்கிட்டு அக்கட்டால் எந்திரிச்சு ஓடிடணும், செல் பண்ணுற ஆட்களே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு பங்கு கீழே விழுகுது, அப்புறம் தன்னைத்தானே கையை ஊன்றி மேல் நோக்கி வந்தாலும் மறுபடி கீழே செல்லர்கள் அனுப்பிச்சுடுறாங்க. ஆனால் இந்த முறை பழைய எவ்வளவு தூரம் கீழே விழுந்ததோ அவ்வளவு விழுகலை, மறுபடியும் ஓரளவுக்கு மேல் நோக்கி பையர்கள் அந்த பங்கை கொண்டு வர்றாங்க, மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே இறக்கி விட்றாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் ஒரு பங்கு தன்னுடைய உச்சத்தை தாண்டும் பொழுது தான் மினர்வனி இது போன்ற பங்குகளை தான் அவர் குறி வைக்கிறார். ஸோ இதுதான் மார்க் மினர்வனி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க எந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணாங்க, அப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் என்பது எப்படி இருக்குன்றது தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த 2-3 வருஷமாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்போ நீங்கள் வாங்கின பங்குகள் மேல் நோக்கி ஏறுது, வாங்கினோன்னே ஏறுதா, அல்லது கீழே இறங்கிட்டு ஏறுதா, அல்லது பாதி தூரம் இறங்கிட்டு ஏறுதா, அல்லது கீழே கிடக்குதான்றது உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தான் தெரிய வரும். ஸோ ஒன்றுன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அதில் ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வெளியே போகிறது வேறு விஷயம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எல்லா காலகட்டத்திலையும் அப் மார்க்கெட், டவுன் மார்க்கெட், சைட்வேஸில் எல்லாத்துலேயுமே முதல்ல பார்த்துட்டிங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் மார்க் மினர்வனி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த மதர்சன் சுமி வயரிங் அப்படின்றது இருக்குது. எத்தனை காலங்கள் ஆகுது பாருங்கள், ஒரு பங்கு கிடைக்குது, ஒரு ட்ரேடிங்க்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகுது பாருங்கள். 2024 அந்த பங்கு கீழ் நோக்கி இறங்கியிருக்கான், மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் மேல் நோக்கி வந்தாலுமே செல்லர்கள் அதே இடத்துல இவனை இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த முறை பெருசாக இறக்கி முடியல, ஒரு சிறிய அளவில் தான் இறக்கி விட்டுருக்காங்க. மறுபடியும் அடுத்த முறை கீழே இறக்கி விட்டுருக்காங்க, அது இதை விட சிறியது. ஸோ அப்போ இவருடைய மார்க் மினர்வனியுடைய ஸ்ட்ராட்டஜி படி இந்த பங்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் இந்த பங்கையே அவர் கன்சிடர் பண்ணுறார் அவருடைய ட்ரேடிங்க்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதமாக அந்த பங்கு பெருசாக இன்னும் கீழ் நோக்கி விழவே இல்லை. ஸோ இது போன்ற ஸ்ட்ராட்டஜியில் தான் ட்ரேடர்கள் உபயோகப்படுத்தி அவங்களுடைய பணத்தை டபுளுக்கு மேலே பண்ணுறாங்க. இதுக்கு பல காலங்கள் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்டேபிள் பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்டுகளை பார்க்கும்போது 2 நண்பர்கள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணதாக, அதன் மூலியமாக பயன்பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு சில வருடங்கள் என்பதால். ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது 52 வீக் லோ பக்கத்தில் விழுகக்கூடிய பெரிய பங்குகள் அப்படின்றத எடுத்து வச்சு உட்காந்தா ஆல்மோஸ்ட் 8 மாதம் 1 வருஷம் கழித்து எப்பாவது திரும்ப அதனுடைய ஹையை திருப்பி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி சில பங்குகள் வந்து நான் நிறைய பங்குகள் எடுப்பேன், ஆனால் அதில் ஏதோ சில பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை எடுக்க வரும், சிலது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்.
நெட்டுக்கு பார்க்கல எனக்கு வந்து ஒரு மாதிரி பெனிஃபிட் தாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ அது மாதிரி மார்க்கெட் எல்லாத்தினுடைய ஐடியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அதுக்கு டைம் என்பது கொடுக்கணும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். உங்களுடைய பங்குகள் எந்த மார்க்கெட்டில் வேலை செய்யும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அவன் எப்பாவது வாங்கணுன்னே நல்ல ப்ராஃபிட் கொடுத்தானா, அல்லது கீழே போயிட்டு இந்த மாதிரி ஒரு 10-20% மேலே ஏறி வந்தானா, அல்லது நல்லாவே மேல் நோக்கி ஏறி வந்தானா, எவ்வளவு ப்ராஃபிட்டுகள் கொடுத்தான் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரிய வரும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா பாவம் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. என்ன யார் கண்ணு பட்டுதுன்னு தெரில. ஒரு 4000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 வரைக்கும் 12,000 வரைக்குமே போயிட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு மாதம் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒரு அருமையான வளர்ச்சி. இப்போ மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா, இந்த 3 வருஷத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை 2025 தொடக்கத்தில் தான் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தான். மறுபடியும் இப்போ 2025 முடியக்கூடிய நேரத்தில் பாவம் கீழே இறங்கி போச்சு. இனி அடுத்தது இந்த பங்கு எப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் அப்படின்னு பார்க்குறதுல ஏகப்பட்ட பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை அப்படி தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு மேலே வந்தால் ரொம்பவுமே ஒரு ரேலி என்பதை கொடுத்தான். அப்போ இந்த முறையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ எங்கே வேணாலும் போயிட்டு வா, இப்படியே 4-5 மாதமாக கூட இரு, ஆனால் நீ எப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுவ அப்படின்றதான் இந்த பங்கில் ஒரு கேள்வியாக இன்றைய மார்க்கெட்டில் இருக்குது. அது வரைக்கும் உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றதான் இந்த மார்க் மினர்வனி போன்ற ஆட்கள்லாம் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கிக்கிறாங்க. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத் கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருந்தது. அது ஆக்சுவலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்த பொழுதே அது பெருசாக காமிக்கலை. ஒரு பெரிய அதனுடைய டிஸ்கவரபிலிட்டி என்பதே இல்லை. ஒரு 3%, 6% அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டைமில் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு 6%க்கு மேலே அது லிஸ்டிங் ஆகி ஆல்மோஸ்ட் 123 ரூபா ரேஞ்சிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆளை விடுங்கடா சாமின்னு பல பேர் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க போல். தற்போதைக்கு 5% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லிஸ்டிங் டே அன்னைக்கு. ஸோ எந்த லாபமே உடனே கிடைக்காது. இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் ஷேரை பாருங்கள். ஆனால் அவன் எத்தனை நாள் கீழே பழியாக படுத்து கிடந்தான். 2025 ஆல்மோஸ்ட் 8 மாதம் அநியாயத்துக்கு படுத்து கிடந்தான். அதுக்கப்புறம் இந்த பங்கு அப்படியே கூட ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோமே, மார்க் மினர்வனி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹையை அவனால் தாண்டவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பங்கு பெரிய அளவில் உளுந்து எந்திரிச்சா, மறுபடியும் அந்த இடம் வந்தோடனே மறுபடியும் ஒரு சரிவு. அதுக்கப்புறம் அதை தாண்டினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 280லேருந்து 500. சாதாரண மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை இந்த பங்கு கீழே இறங்கிட்டு மேலே ஏறிடுமோ அப்படின்னு இந்த இடத்துல கூட சில பேர் என்ட்ரு ஆகியிருந்திருப்பாங்க. சில பேர் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருப்பாங்க, சில பேர் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஹை வரைக்கும் வச்சுருப்பாங்களான்றது தெரியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு வருடம் பூரா உட்கார்ந்த பிறப்பு தான் அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த மார்க் மினர்வனி போன்ற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் அது எப்போ ஹையை தாண்டுதோ அப்போ ரொம்ப வேகமாக உள்ளே இறங்கி வேகமாக வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கு. ஸோ எதுவுமே உடனே கிடைக்காது. ரொம்பவுமே உச்சத்தில் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் அவங்களும் ஒரு வருஷம் சும்மா தான் கொந்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு லோ ரேட் கிடைக்கிது, அது என்றைக்காவது ஒரு நாள் நல்ல விலைக்கு போகும் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் அந்த பங்கை எடுத்திருந்து அவங்களுக்கும் பெரிய லாபம் கிடைச்சிருந்தாலும் அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ எதுவுமே உடனே கிடைக்காது நண்பர்களே. அதே மாதிரி இன்றைக்கி பாவம் ரொம்பவும் மோசமாக அடி வாங்கிய பங்குகளில் இந்த கேப்லின் பாயிண்ட் 6% இறங்கியிருக்கு. இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஒரு பங்கு, அதுவும் 6% இறங்கி கிடக்கு. என்ன கொடுமை ஆண்டவா அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த கேப்லின் பாயிண்ட் என்ற பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்த பங்கு தான். அதுக்கப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவனுக்கு எப்போ எந்த ரேஞ்சில் வந்து இதனுடைய வீழ்ச்சி நிற்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியல. அதே மாதிரி தான் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு ரொம்ப காலமாகவே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்த பங்கு. 2025 கூட இவன் இறங்கலிங்க. ஒரே ஒரு முறை வந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டான், அப்புறம் மேல் நோக்கி போயிட்டான். ஸோ ஒரு முறை கூட சமீபத்தில் விழுகாத ஒரு பங்காக இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் இருந்தது. கடைசியில் பார்த்தா பாவம் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு தெரில, இன்றைக்கி ஒரே நாளில் பாவம் 6% கும்பா.
அதுக்கு தான் அப்பப்போ கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிக்கணும் போல. நண்பர்களே, உண்மையிலேயே பெரிய இழப்பு தான். மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. நான்லாம் ஒரு காலத்தில் இந்த பைபேக் அப்படின்றது வரும்பொழுது நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன்னா, 1000 2000 ரூபாய் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ கடைசிக்கு ஒரே ஒரு ஷேர் மட்டும் கையில் இருந்ததுன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்பது ஜாஸ்தி. அந்த ஒரே ஒரு ஷேர் ஒரு ரீட்டைலர் வச்சுருக்காங்க அப்படின்னா. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, நிறைய ஒரு மாதமான எத்தனையோ பேர் பைபேக் என்பது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது நல்லா சந்தோஷமான ஒரு வழிவகையாக தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் கடைசியில் அந்த பைபேக்னுடைய டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்பது மாறினதுனால அது நிறைய பேர்த்துக்கு பெரிய இழப்பு தான். அதை ஒன்றும் பெருசாக அது இந்த இதை உபயோகப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அதில் என்னுடைய அனுபவம் என்னென்னா, ஐடி கட்ட போகும்போது நம்ம வாங்கி விற்கிறோம், அதுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அதை வந்து புரோக்கர்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் அந்த ஏஎஸ் கூட நம்மளது மேட்ச் ஆகணும். ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம புரோக்கர் ஆஃபீஸில் பேக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகலன்னு வச்சிங்களேன், அப்புறம் ஆடிட்டர் வந்து அதுக்கு உண்டான கிளாரிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். அதை நாம் இனி என்னென்னு எப்படி கொண்டு போய் புரோக்கர்கிட்ட கேட்குறது? ஏன்பா நீ முதல்ல டூப்ளிகேட் என்ட்ரிஸ் மாதிரி இருக்குது, நான் வாங்கி விற்றுருக்கேன், அது விற்கிறது வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு பொதுவாக நான் வந்து பைபேக்கில் கொடுத்துருக்கேன், கம்பெனிக்கு டைரெக்டாக மார்க்கெட்டில் இல்லாமல் விற்றுருக்கேன், அப்போ அது எப்படி டபுள் என்ட்ரி ஆகும் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை இப்போ அப்ளை பண்ணாமல் போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வகையான இழப்பு தான். அடே, ஒரு நல்ல அருமையான விஷயங்களை மார்க்கெட்டில் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த ஐபிஓக்களில் வந்து பெண்கள் பெயர்லையும் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு கோட்டா சிஸ்டம் இது இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இந்த பைபேக்கில் வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து பெரிய குவான்டிட்டியாக இருக்கக்கூடிய பெரிய விலை உள்ள பங்குகளில் ஒரு குவான்டிட்டி வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ பண்ணுறதுல அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சேன். அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கும் போது இந்த பைபேக்கினுடைய ஒரு விஷயம் ஒரு பாலிசி மாற்றத்தின் போது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றது எனக்கு ஒரு இழப்பு தான். நண்பர்களே, இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்குனுடைய இதெல்லாம் நேற்றே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ ஆக மொத்தம் என்னென்னா, அவங்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரத்தில் இனி ரிசல்ட் சீசன் சூடு பிடிச்சிடும். இன்றைக்கே எத்தனையோ பங்குகள் வந்து மார்க்கெட் கீழே விழுந்துமே பல பங்குகள் ஏறுமுகமாக இருந்தது. ஆச்சரியப்படுறதுல இன்றைக்கி எத்தனையோ பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் வர்றதுக்கு வாய்ப்பு, நேற்று மைனஸில் இருந்தது, இன்றைக்கி ப்ளஸில் வர்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ மேபி இந்த Q3 ரிசல்ட்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நாராயணா ஹிருதாலயா போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் ஷேர் ஹோல்டர்ஸை திருப்திப்படுத்தியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் 2025 ஸ்டார்டிங்கிலிருந்து ஒரு மாதிரி திருப்திப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கான். எப்பெல்லாம் வந்து கீழே சரிவடைகிறானோ அப்போ வந்து அவனுக்கு சப்போர்ட் கிடச்சி பல முறை வந்து ஷேர் ஹோல்டர்ஸை ஒரு மாதிரி திருப்திப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கான். இப்போ இந்த வருஷமே முடிய போகுது. இப்போ மறுபடியும் அந்த பங்கு கீழே வந்து விழுந்திருக்கு. அப்போ 2026 தொடக்கத்தில் இந்த பங்கு செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கும்? ஒரு மாதிரி திருப்திப்படுத்துமா இல்லை கும்பா பாட்டு பாடுமா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு அந்த பங்கு எத்தனையோ முறை கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இனி 2026 இது என்ன பண்ணும்? அதே மாதிரி தான் இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு, இந்த பிஎஸ்சின்றோடைய பங்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போய்கிட்டே தான் இருந்தான். அப்படி போய்கொண்டிருந்த இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இப்போ இந்த சரிவுக்கு ஏதாவது தீர்வு கண்டு திரும்பி மேல் நோக்கி ஏறுமா அல்லது அடுத்த கட்ட நகர்வு என்ன? இனி இந்த பங்குனுடைய ரிசல்ட்டும் அடுத்தடுத்த வாரங்களில் வரும்பொழுது இவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சே, இனி இதுக்கு மேலே வீக்லி எக்ஸ்பைரி என்பது இருக்க தான் செய்யும் அப்படின்ற நேரத்தில் இவங்களுடைய வருமானம் நிலைப்பட்டு விட்டதா? என்ன Q3 ரிசல்ட் தரப்போகிறாங்க? நண்பர்களே, எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த இந்தியன் பேங்க் போன்ற பங்குகள்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா மேல் நோக்கி வந்த பங்கு லேசாக இறங்கும் பொழுது அடுத்தது இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும்? மறுபடியும் திரும்பி மேலே போக போதா அல்லது கீழேன்றது யாருக்கும் தெரியாது. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பல ட்ரேடர்களுக்கு தெரியும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஸ்டாப் லாஸ் போன்ற பல்வேறு விஷயங்களை உபயோகப்படுத்துவாங்க. அதெல்லாமே ஒரு சாதாரண ரீட்டைலர்ஸுக்கு தெரியுது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமாக உங்களை நீங்களே கேட்டுக்கணும். அதே மாதிரி இந்த எஸ்கார்ட்ஸ் அப்படின்ற பங்கு, நீ ப்ராஃபிட் கொடுக்கறதுனா கொடுத்துட வேண்டியதானே தம்பி, ஏன் நீ டிலே பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு எப்போ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரே விலைக்கு பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்கார்ட்ஸ் குபாட்டா
இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க மாட்டேங்குதே அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் இவனுக்கு நல்ல காலம் பிறந்தப்ப 4500 பக்கத்துலலாம் ட்ரேட் ஆகியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த பங்கில் ஒரு நல்ல காலமே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இறங்கினதை கொஞ்சோண்டு திருப்பி ஏற்றி வந்தது தான் இதனுடைய சாதனையாக இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹை இன்னும் மீட்டெடுக்கல. அதே மாதிரி தான் இந்த எம்ஆர்எஃப் அப்படின்ற பங்கு. ஏன் திடீர்னு இறங்கிட்டான்? டயர் செக்டரில் மிகப்பெரிய ஆளு இவங்க தான், மிகப்பெரிய விலை கொண்ட ஷேரு இவங்க தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த எம்ஆர்எஃப் சமீபத்தில் எப்பெல்லாம் ஒரு வீழ்ச்சி வருதோ அப்போல்லாம் டப்பக்குன்னு ஒரு ரேலி என்பது கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னு தெரில. அக்டோபர் மாதத்துலேருந்து இறங்குறான் 4 மாதம் ஆயிடுச்சு. இனி ஜனவரி மாதமே வரப்போகுது. இதன் பின்னணி என்ன? டயருக்குள்ள காற்று இல்லையா, என்ன இது ஃப்ளாட் டயர் ஆயிடுச்சா என்னன்றது புரியல. பட் தற்போதைக்கு டயர் செக்டரில் தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த ஒரு கம்பெனியாக இந்த எம்ஆர்எஃப் அப்படின்ற பங்கு இருக்குது. சின்ன பங்கு தான் இந்த இன்டெலெக்ட் டிசைனரின் அப்படின்ற பங்கு. இந்த பங்கு எத்தனை பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னு தெரில. ஆனால் இன்றைய தேதியில் இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி 2025 இவன் செய்த சாதனை என்ன அப்படின்னா 600 to 1200 ஆல்மோஸ்ட் 100% லாபம் ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கீழே சரிவடைந்து மறுபடியும் இது 1000 ரேஞ்சிலிருந்து 1200 ஒரு 20-25% இன்னொரு ரவுண்டு போயிட்டு இப்போ மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இனி தலைவர் 2026 என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ சில பங்குகள்லாம் ரொம்ப குட்டி குட்டி பங்குகள் தான். ஆனால் அவங்களுடைய மகிமை ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. நன்றி, வணக்கம்.